Hello all, welcome back to Navin Priya channel. சுவையான புரோட்டீன் ரிச் பருப்புருண்டை குழம்பு, சௌச்சௌ கூட்டு அண்ட் ஒயிட் ரைஸ் லஞ்ச் காம்போ பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் உருண்டைக்கு துவரம்பருப்பு 1 கப்பு, பைத்தம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு. இதெல்லாம் ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணது 3, அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பு, மிளகா வத்தல், சோம்பு, உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அரைச்ச விழுதோட பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா, அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி அந்த ஸ்டீமர் தட்டில் வச்சு அதில் நல்லா வேக வச்சுக்கணும். 10 to 15 minutes இதை குக்கரில் வச்சு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீமரை நான் 4 to 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் வெஜிடபிள்ஸ், மோமோஸ், கொழுக்கட்டை இதெல்லாமே நான் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். இப்போ குக்கரில் வச்சு நான் ஸ்டீம் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம். இப்போ அகலமான கடாய், ஒரு நல்ல அகலமான கடாய் எடுத்துகிட்டு ஒரு நல்லெண்ணெய் ஒரு 4-5 கரண்டி ஊற்றி இதில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டு இந்த கடுகு பொரிஞ்ச உடனும் பொரியட்டும். இதில் வெந்தயம் 1 ஸ்பூன் அது பொரிஞ்ச உடனேயும், அப்புறம் சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா, சோம்பு அது 1 ஸ்பூன் போட்டு தாளிக்கணும். அது தாளித்த பிறகு அப்புறமா பெருங்காயம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனேயும் காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு 5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை பொடியாக கட் பண்ணி போட்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு தேங்காய், சோம்பு, ஜீரகம் இது 3த்தையும் வச்சு பேஸ்ட் அரைக்கிறோம். இந்த பக்கம் ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டை அரைச்சாச்சு, தேங்காய் பேஸ்ட்டு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடணும். ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆயிடுச்சு. நல்லா பால்ஸ் எல்லாம் வெந்து வந்திருக்கு பருப்பு உருண்டைக்கு. இந்த உருண்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி, அதுக்கப்புறமா காரப்பொடி, தனி மிளகாத்தூள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரப்பொடி அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை நான் இப்போ விட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, தேங்காய், சோம்பு அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பால்ஸை போடுவோம். கொதி வர்றதுக்கு முன்னாடி பால்ஸ் போட்டேன்னா பால் கரைஞ்சிரும் அதுலேயே குழம்புல. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டுக்கு சௌச்சௌ கூட்டுக்கு சௌச்சௌ, பைத்தம்பருப்பு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதில் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாம் அரைச்சி விட்டு அது ஒரு பக்கம் கொதி வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். இதுதான் என்னோடய டிஷ்ஷு. பருப்புருண்டை குழம்பு, சாதம், அப்புறம் சௌச்சௌ கூட்டு. சுவையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுவேன் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் கைஸ்.